வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது அகிலா கணேஷ். முதலில் தலைப்புச் செய்திகள். சென்னையில் 365 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட மெட்ரோ ரயில் தலைமை அலுவலக கட்டிடம் முதல்வர் ஸ்டாலின், மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி ஆகியோர் திறந்து வைத்தனர். கோவை கார் சிலிண்டர் வெடிப்பு சம்பவத்தில் என்ஐஏ விசாரணைக்கு பரிந்துரை. தமிழக அரசுக்கு தமிழிசை சவுந்தரராஜன், வைகோ உள்ளிட்டோர் பாராட்டு. தமிழக பாஜக தலைவருக்கு எதிராக அமைச்சர் செந்தில் பாலாஜி விமர்சனம். என்ஐஏவால் விசாரிக்கப்பட வேண்டிய முதல் நபர் அண்ணாமலை எனவும் கருத்து. ஹிந்தியை எதிர்க்கிறோம் என்ற பெயரில் ஆங்கிலத்தை புகுத்தி வருகிறது. தமிழக அரசு மீது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சரமாரி குற்றச்சாட்டு. தமிழகம் முழுவதும் 1201 காவல்துறையினர் பணியிட மாற்றம். விருப்ப மனு அடிப்படையில் டிஜிபி சைலேந்திர பாபு நடவடிக்கை என தகவல். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கந்தசஷ்டி திருவிழா கோலாகலம். 3வது நாள் உற்சவத்தில் ஜெயந்திநாதர், வள்ளி தெய்வானையுடன் தங்கத்தேரில் உலா. தமிழகத்தில் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் சூப்பர் 12 சுற்றுப் போட்டியில் நெதர்லாந்தை வீழ்த்தியது இந்திய அணி. குரூப் 2 பிரிவு புள்ளி பட்டியலில் முதலிடத்திற்கு முன்னேறியது இந்தியா. இனி விரிவான செய்திகள். சென்னை நந்தனத்தில் மெட்ரோ ரயில் தலைமை அலுவலக கட்டிடத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி ஆகியோர் திறந்து வைத்தனர். சென்னை கோயம்பேடு மெட்ரோ ரயில் பணிமனை வளாகத்தில் இயங்கி வந்த தலைமை அலுவலகம் இனி நந்தனத்தில் புதிதாக திறக்கப்பட்டுள்ள அலுவலகத்தில் இயங்கும். 365 கோடி ரூபாய் செலவில் 12 மாடிகளுடன் கட்டி முடிக்கப்பட்டுள்ள இந்த கட்டிடத்தில் 6 மாடிகள் மெட்ரோ ரயில் நிர்வாகத்திற்கும், மீதமுள்ள 6 மாடிகள் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களுக்கு வாடகைக்கு விடவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதே வளாகத்தில் தனியாக 9 தளங்கள் மற்றும் 5 தளங்களுடன் மெட்ரோ ரயில் அதிகாரிகளுக்கு குடியிருப்புகளும் கட்டப்பட்டு வருகின்றன. இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் KN நேரு, மா. சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கோவை கார் சிலிண்டர் வெடிப்பு சம்பவம் தொடர்பான விசாரணையை தேசிய புலனாய்வு முகமைக்கு மாற்ற முதல்வர் ஸ்டாலின் பரிந்துரை செய்திருந்த நிலையில் அதனை ஏற்று என்ஐஏவுக்கு மத்திய அரசு பரிந்துரைத்தது. இதையடுத்து சென்னையில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள என்ஐஏ காவல் நிலையத்தில் முதல் வழக்காக கோவை கார் சிலிண்டர் வெடிப்பு சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதுவரை டெல்லி, கொச்சி, ஹைதராபாத்தில் இருந்து அதிகாரிகள் தமிழகம் வந்து விசாரணை நடத்திய நிலையில் தற்போது சென்னை என்ஐஏ அலுவலகத்திலேயே கண்காணிப்பாளர் ஸ்ரீஜித் தலைமையிலான அதிகாரிகள் கோவை கார் சிலிண்டர் வெடிப்பு சம்பவ வழக்கை விசாரிக்க உள்ளனர். கோவை கார் சிலிண்டர் வெடிப்பு சம்பவம் தொடர்பான அனைத்து ஆதாரங்களும் என்ஐஏவிடம் ஒப்படைக்கப்படும் என டிஜிபி சைலேந்திர பாபு தெரிவித்துள்ளார். அது நம்ம மேக்சிமம் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் யார் இதில் திட்டமிட்டிருக்காங்க, யார் செயல்படுத்துறாங்க, அவங்கள நமக்கு இருக்க ஆதாரத்தின் அடிப்படையில் உள்ள எல்லாருமே கைது பண்ணியிருக்கிறோம். ஃபர்தர் அவங்க இதுக்கு மேல விசாரணை செய்யும் போது அதில் ஏதாவது அவங்களுக்கு ஆதாரம் அடிப்படையில் கிடைச்சதுன்னா அவங்க அதை செய்வாங்க. தமிழகம் முழுவதும் 1201 காவல்துறையினர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். காவலர்கள், முதல்நிலை காவலர்கள், சிறப்பு உதவி ஆய்வாளர் என 1201 காவல்துறையினரை பணியிட மாற்றம் செய்து டிஜிபி சைலேந்திர பாபு உத்தரவிட்டுள்ளார். விருப்ப பணியிட மாற்றம் கோரி விண்ணப்பித்திருந்த காவல்துறையினருக்கு இந்த பணியிட மாறுதல் வழங்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் அயிலம் அருகே கொணமங்கலம் கிராமத்தில் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்காக இயற்கை முறையில் கட்டப்பட்டுள்ள குடியிருப்பு கட்டிடங்களை தமிழக ஆளுநர் RN ரவி திறந்து வைத்து மரக்கன்றுகளை நட்டும் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு பயிற்சி சான்றிதழ்களையும் வழங்கினார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய ஆளுநர் RN ரவி, உலக அளவில் மனநலம் குன்றிய மற்றும் ஆட்டிசம் குறைபாடுள்ள மாற்றுத்திறனாளி குழந்தைகளின் பிறப்பு விகிதம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாகவும் இது வேதனை அளிக்கிறது எனவும் தெரிவித்தார். கோவை கார் சிலிண்டர் வெடிப்பு சம்பவத்தில் தமிழக அரசு என்ஐஏ விசாரணைக்கு பரிந்துரைத்தது பாராட்டத்தக்க செயல் என புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கருத்து தெரிவித்துள்ளார். ஆரோக்கியமான சூழ்நிலை ஏனென்றால் ஒரு பாரபட்சமற்ற ஒரு விசாரணை நடப்பதற்கு இது உதவி செய்யும். கோவை கார் சிலிண்டர் வெடிப்பு விவகாரத்தில் தமிழக அரசு சிறப்பாக செயல்பட்டதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். இந்த செய்தி கேள்விப்பட்டவுடன் முதலமைச்சர், என்னுடைய அன்பு சகோதரர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் டிஜிபியையும் ஏடிஜிபியையும் உடனே அங்கே அனுப்பி வைத்தார்கள். தமிழ்நாட்டு காவல்துறையை குறை சொல்லுவதில் அர்த்தமில்லை. என்ஐஏவால் விசாரிக்கப்பட வேண்டிய முதல் நபர் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைதான் என அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். யார் குற்றவாளிகள் என்பதை காவல்துறை இறுதியாக வெளியிடுவாங்க. அப்படிப்பட்ட சூழல்ல வெளியிடுவதற்கு முன்பாகவே ஒரு கட்சியை சார்ந்த தலைவருக்கு தெரிகிறது என்று சொன்னால்
இந்த தேசிய புலனாய்வு அமைப்பு முதலில் விசாரிக்கக்கூடிய நபர் நீங்கள் சொன்ன பிஜேபியினுடைய தலைவர். கோவை கார் சிலிண்டர் வெடிப்பு சம்பவம் குறித்து முதலில் அமைச்சர் செந்தில் பாலாஜியிடம்தான் என்ஐஏ விசாரணை நடத்த வேண்டும் என தமிழக பாஜக துணைத் தலைவர் கருநாகராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை சைதாப்பேட்டை பனகல் மாளிகை முன் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பேசிய அவர், பல்வேறு வழக்குகள் துரத்தி வருவதால் அமைச்சர் செந்தில் பாலாஜி பயத்தில் பேசி வருவதாக தெரிவித்தார். தமிழகத்தில் உளவுத்துறை தோல்வியடைந்து விட்டதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி குற்றம் சாட்டியுள்ளார். குறிப்பா இன்டெலிஜென்ஸ் ஐஜி டேவிட்சன் எந்த வேலையும் பார்க்கறது இல்லை. இது முழுமையாக இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர். இதில் ஒரு பிரச்சனை, யார் தப்பு செஞ்சாலும் நடவடிக்கை எடுக்கும். இன்னைக்கு மக்களுக்கு அச்சுறுத்தக்கூடிய பல சம்பவம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு இன்டெலிஜென்ஸ் முழுமையாக ஃபெயிலியர். கோவை சம்பவத்தை வைத்து பாஜக அரசியல் ஆதாயம் தேட முயல்வதாக விசிக தலைவர் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். அவர்களுக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பு. இதை பயன்படுத்தி அரசியல் ஆதாயம் தேடுவதற்கு எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்வார்கள். வரும் 2024ஆம் ஆண்டிற்குள் ஒவ்வொரு மாநிலத்திலும் என்ஐஏ கிளைகளை அமைக்க முடிவு செய்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார். ஹரியானா மாநிலம் சூரஜ்கண்டில் நடைபெற்று வரும் மாநில உள்துறை அமைச்சர்களுக்கான சிந்தனை முகாமில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரில் 370வது சட்டப்பிரிவு ரத்து செய்யப்பட்ட பின் பயங்கரவாத நடவடிக்கைகள் 34% குறைந்துள்ளதாகவும் அவர் கூறினார். ஹிந்தியை எதிர்க்கிறோம் என்ற பெயரில் ஆங்கிலத்தை தமிழக அரசு புகுத்தி வருவதாக கடலூரில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பேசிய தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். ஆங்கிலத்தை மட்டும் திணித்துக் கொண்டே இருப்பேன், தமிழை வளர விடமாட்டேன் என்று சொல்லக்கூடிய பித்தலாட்டத்தனத்தை திராவிட முன்னேற்ற கழக அரசு உடனடியாக நிறுத்தி மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும். மனசாட்சிப்படி பேசினால் யார் தமிழை வளர்க்க நினைக்கிறார்கள் என தெரியும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பேச்சுக்கு திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி எம்பி பதிலடி கொடுத்துள்ளார். மனசாட்சியோடு பேச ஆரம்பிச்சாங்கன்னா யார் தமிழர்களுக்கு எதிரானவங்க, தமிழ் மொழியை யார் அழிக்கிறதுக்கு இந்தியை கொண்டு வந்து மறுபடியும் முயற்சிகளை யார் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது மக்களுக்கு தெளிவாக தெரியும். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் பேச்சுக்கு திமுக கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக திமுக செய்தி தொடர்பு செயலாளர் டி.கே.எஸ். இளங்கோவன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அண்ணாமலை தொடர்ந்து தரம் தாழ்ந்து பேசுவதாகவும் வாய் சவடால் மூலம் தமிழகத்தின் அரசியல் பண்பாட்டை சிதைத்து சீரழிக்கும் வேலையை பாஜக மேற்கொண்டு வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். கடலூரில் செய்தியாளர்களிடம் பேசியபோது அண்ணாமலையின் போக்கு அநாகரிகமானது என கண்டனம் தெரிவித்துள்ள டி.கே.எஸ். இளங்கோவன் தனது செயலுக்கு அண்ணாமலை வருத்தம் தெரிவிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். அத்திக்கடவு அவிநாசி திட்டப்பணியில் விவசாயிகளுடன் இருந்த பிரச்சினைகளுக்கு பேசி தீர்வு காணப்பட்டு பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே கூட்டுக்குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வீணாகி வருகிறது. போச்சம்பள்ளியில் இருந்து தருமபுரி செல்லும் சாலையில் மஞ்சமேடு கிராமம் பகுதியில் சாலையோரம் செல்லும் காவிரி கூட்டுக்குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு பல லட்சம் லிட்டர் தண்ணீர் வீணாகி வருகிறது. இதுகுறித்து புகார் அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ள பொதுமக்கள் குடிநீர் குழாய் உடைப்பை சரி செய்ய குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே கீழாலத்தூர் கிராமத்தில் மத்திய அரசு நலத்திட்டங்களை பயனாளிகளுக்கு மத்திய இணையமைச்சர் வி.கே. சிங் வழங்கினார். அதே பகுதியில் மத்திய அரசின் திட்டத்தில் கட்டப்பட்ட வீட்டை திறந்து வைத்து அவர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய மத்திய இணையமைச்சர் வி.கே. சிங், அக்னிபாத் திட்டத்தின் கீழ் சுமார் 70,000 பேருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து மத்திய அரசை குறை சொல்வதே வேலையாக வைத்துள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் இல்லம் தேடி கல்வி திட்டத்தில் பணியாற்றும் தன்னார்வலர்களிடம் முதலமைச்சர் ஸ்டாலின் தொலைபேசி மூலம் பேசினார். நீலகிரிக்கு சென்றுள்ள அமைச்சர் அன்பில் மகேஷ் குன்னூர் கீழட்டடியில் உள்ள இல்லம் தேடி கல்வி மையத்தை பார்வையிட்டார். அப்போது திடீரென செல்போன் மூலம் முதலமைச்சர் ஸ்டாலினை தொடர்பு கொண்ட அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அங்குள்ள தன்னார்வலரிடம் செல்போனை கொடுத்தார். இதையடுத்து தன்னார்வலர்களிடம் திட்டம் குறித்து பல்வேறு கேள்விகளை கேட்ட முதல்வர் ஸ்டாலின் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இதனால் அங்கிருந்தவர்கள் மகிழ்ச்சியடைந்தனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே மேட்டுப்பாளையம் செல்லும் சாலையில் குட்டிகளுடன் காட்டு யானை கூட்டம் சாலையை கடந்து செல்ல முற்பட்டது. அப்போது அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். இதற்கிடையே மலைப்பாதையில் குட்டிகளுடன் உலா வரும் காட்டு யானைகளை புகைப்படம் எடுக்க வேண்டாம் என வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். சென்னை வண்டலூர் உயிரியல் பூங்காவில் 13 வயது ஆசிய காட்டு கழுதை உயிரிழந்தது. கால் குழம்பு பாதிப்பு நோயால் பாதிக்கப்பட்ட அந்த கழுதைக்கு கால்நடை மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வந்தனர். இந்நிலையில் காட்டு கழுதை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா நிர்வாகம் தெரிவித்துள்ளது.
கடலூர் அருகே கடலில் மூழ்கிய இருவரை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. சேடப்பாளையத்தைச் சேர்ந்த ஜெகதல பிரதாப் என்பவரும் அவரது நண்பர்கள் 5 பேரும் கடலூர் துறைமுகம் சித்திரப்பேட்டை கடற்கரை பகுதியில் குளித்துள்ளனர். அப்போது எதிர்பாராத விதமாக கடல் அலையில் சிக்கிய ஜனா மற்றும் ஜெயகிருஷ்ணன் ஆகிய இருவரும் கடல் நீரில் மூழ்கி மாயமாகினர். அவர்களை அப்பகுதி மீனவர்கள், இளைஞர்கள் மற்றும் போலீசார் தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கந்தசஷ்டி திருவிழாவின் 3வது நாளான நேற்று சுவாமி ஜெயந்திநாதர் வள்ளி தெய்வானையுடன் தங்கத்தேரில் உலா வந்தார். முன்னதாக சுவாமிக்கும் அம்பாளுக்கும் 16 வகையான வாசனைப் பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து தங்கத்தேரில் ஜெயந்திநாதர் வள்ளி தெய்வானையுடன் உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழை இந்த வரும் அக்டோபர் 29ஆம் தேதி ஒட்டி துவங்குவதற்கான சாதகமான சூழ்நிலை நிலவுகிறது. மேலும் நவம்பர் 4 வரை தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். அடுத்து வரும் 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்து வரும் 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவை பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மழை பெய்யக்கூடும். படிப்படியாக வரும் தினங்களில் இந்த மழை அதிகரிக்கக்கூடும். இங்கிலாந்தின் பிரதமராக பொறுப்பேற்றுக் கொண்ட ரிஷி சுனக்கிற்கு பிரதமர் மோடி தொலைபேசியில் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தமது டுவிட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ள பிரதமர் மோடி, இங்கிலாந்து பிரதமர் ரிஷி சுனக்குடன் பேசியதில் தாம் மகிழ்ச்சியடைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். இங்கிலாந்து பிரதமராக இரு நாடுகளின் கூட்டாண்மையை வலுப்படுத்த ஒன்றாக இணைந்து செயல்படுவோம் என பிரதமர் மோடி அப்பதிவில் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து இங்கிலாந்து பிரதமர் ரிஷி சுனக் தமது பதிவில், புதிய பொறுப்பில் பயணத்தை தொடங்கும்போது பிரதமர் மோடியின் அன்பான வார்த்தைகளுக்கு நன்றி என கூறியுள்ளார். கர்நாடகாவில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக மடாதிபதி உட்பட 3 பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. சித்ரதுர்காவில் உள்ள முருக மடத்தின் மடாதிபதி சிவமூர்த்தி முருக சுவாமிஜி மற்றும் மடத்தில் பணிபுரியும் நிர்வாகிகள் சிலர் மடத்தில் தங்கி படிக்கும் மாணவிகள் சிலருக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பாதிக்கப்பட்டவர்கள் போலீசில் புகார் அளித்ததைத் தொடர்ந்து மடாதிபதி உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் மீது கர்நாடக போலீசார் தற்போது குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்துள்ளனர். அதில் மடாதிபதிக்கு எதிராக பல்வேறு ஆதாரங்கள் கிடைத்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கேரள மாநிலம் ஆலப்புழாவில் பறவை காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டது. ஹரிப்பாட், வசுதானம் ஆகிய இடங்களில் உள்ள சில பண்ணைகளில் வாத்துகள் கூட்டம் கூட்டமாக உயிரிழந்தன. இறந்த வாத்துகளின் இரத்த மாதிரிகளை போபாலில் உள்ள ஆய்வகத்தில் பரிசோதனை செய்தபோது வாத்துகளுக்கு பறவை காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து ஹரிப்பாட் பகுதியில் 2 விவசாயிகள் வளர்த்து வரும் 10,000 வாத்துக்களை கொல்லும் பணியை சுகாதார மற்றும் கால்நடைத்துறையினர் தொடங்கியுள்ளனர். T20 உலகக்கோப்பை சூப்பர் 12 சுற்றில் நெதர்லாந்தை 56 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா வீழ்த்தியது. சிட்னி நகரில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி 2 விக்கெட் இழப்பிற்கு 179 ரன்கள் குவித்தது. அடுத்து ஆடிய நெதர்லாந்து அணி அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்தது. இறுதியில் 9 விக்கெட் இழப்பிற்கு 123 ரன்களை மட்டுமே எடுத்தது. இந்த வெற்றியால் குரூப் 2 பிரிவின் புள்ளி பட்டியலில் இந்தியா முதல் இடத்திற்கு முன்னேறியது. T20 உலகக்கோப்பை சூப்பர் 12 சுற்றில் நடைபெற்ற பரபரப்பான ஆட்டத்தில் 1 ரன் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வீழ்த்தி ஜிம்பாப்வே வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சென்னையில் 365 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட மெட்ரோ ரயில் தலைமை அலுவலக கட்டிடம் முதல்வர் ஸ்டாலின், மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி ஆகியோர் திறந்து வைத்தனர். கோவை கார் சிலிண்டர் வெடிப்பு சம்பவத்தில் NIA விசாரணைக்கு பரிந்துரை. தமிழக அரசுக்கு தமிழிசை சவுந்தரராஜன், வைகோ உள்ளிட்டோர் பாராட்டு. தமிழக பாஜக தலைவருக்கு எதிராக அமைச்சர் செந்தில் பாலாஜி விமர்சனம். NIA-வால் விசாரிக்கப்பட வேண்டிய முதல் நபர் அண்ணாமலை எனவும் கருத்து. ஹிந்தியை எதிர்க்கிறோம் என்ற பெயரில் ஆங்கிலத்தை புகுத்தி வருகிறது தமிழக அரசு மீது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சரமாரி குற்றச்சாட்டு. தமிழகம் முழுவதும் 1201 காவல்துறையினர் பணியிட மாற்றம். விருப்ப மனு அடிப்படையில் DGP சைலேந்திர பாபு நடவடிக்கை என தகவல். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கந்தசஷ்டி திருவிழா கோலாகலம். 3வது நாள் உற்சவத்தில் ஜெயந்திநாதர் வள்ளி தெய்வானையுடன் தங்கத்தேரில் உலா. தமிழகத்தில் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் சூப்பர் 12 சுற்றுப் போட்டியில் நெதர்லாந்தை வீழ்த்தியது இந்திய அணி. குரூப் 2 பிரிவு புள்ளி பட்டியலில் முதலிடத்திற்கு முன்னேறியது இந்தியா.
இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன.